ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மேலே இந்த ஸ்லிப்பரோட அப்பர் வந்து நம்ம இந்த சோலில் ஃபிக்ஸ் பண்ணால் முடிஞ்சது. ஸ்லிப்பர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஆகிடும். பட் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மிஷின் வந்து வச்சிருக்காங்க. இது நான் கம்ப்ளீட்டாக எதிர்பார்க்காது. என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஹீட், இந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தது வந்து ஹீட் பண்ணி தான் வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹீட்டரில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்லிப்பருக்காக இண்டஸ்ட்ரியல் ஹீட்டர் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய லெவல் பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காக ஜஸ்ட் வந்து ஆர்டர் ஸ்லிப்பர் செய்கிறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே கூட நான் வந்து ஹீட்டிங் காயில்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் நீங்களே வந்து பார்த்துருங்க அது என்ன அப்படிங்கிறது. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 பல்ப் கொடுத்துருக்காங்க, குண்டு பல்ப். ஒன்றுமே பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ். ஸோ டோட்டல் வந்து 400 வாட்ஸ் பவர் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர ஹையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நியர்லி அது வந்து 100 டிகிரிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ஹீட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவல் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மேலே இருக்க இது வந்து ஒரு ஐசோலேஷன் மெட்டீரியல். ஸோ ஹீட் வந்து பெரிய லெவலில் அது கண்டக்ட் பண்ணாதாமா. ஸோ இந்த மெட்டீரியலுக்கு மேலே தான் அந்த சோலில் வச்சு இண்டஸ்ட்ரியல் ஹீட்டர் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங்க்கு சாம்பிளிங் ப்ராசஸ்க்குலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ அதில் தான் இப்போ வந்து நமக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாடல் வந்து ஹீட் பண்ண போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. பிகாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹீட்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நம்ம அடுக்கி வச்சு அதை ஹீட் பண்ண முடியும். ஸோ சின்ன ஒரு ஓவன் ஷேப்பில் அது வந்து இருக்கும். பட் இது வந்து நீங்கள் வந்து சாம்பிள் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது கொஞ்சம் ரிஸ்கான ப்ராசஸ் அது. ஸோ இனிஷியலாக வந்து சாம்பிளிங் பண்ணி அது கஸ்டமர் GTrendஸோட அவுட்லெட்ஸில் வச்சு கஸ்டமரோட ஒப்பீனியன் கேட்டு இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கஸ்டமரோட ஒப்பீனியன் கேட்டு அது நல்லா இருக்குது, கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கப்போ தான் மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்த மெத்தட் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களாமா. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, சாம்பிளிங் பண்ணுறது, ஸோ புது டிசைன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்த ப்ராசஸ் தான் வந்து என்டையராக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டு பல்ப் வந்து அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நியர்லி ஒரு 4 பல்பு 400 வாட்ஸ் ஒன்றும் ஒரு பல்ப் வந்து 100 வாட்ஸ் ஆகும். ஒரு 4 பல்ப் 400 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். பட் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரியல் ஓவன் வந்து இதோடவும் பயங்கரமாக வந்து பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு நம்ம தேவைப்படலை அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த ப்ராசஸ்லேயே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்குறாங்க தேவையான அளவுக்கு அது ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல் வந்து காமிச்சது, சோல் வந்து பாலியூரத்தேன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங்கான சோல் வந்து இது. ஸோ இந்த இது வந்து இனிஷியலாக முதல்ல வந்து சோல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த சோல் வந்து ஹீட் வந்து காலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லெதர் போர்டு ஐசோலேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சோல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக வந்து லூஸ் பண்ணி நல்லா ஃப்ரீ ஆகும். ரொம்பவே வளையக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இந்த சோல் வந்து மாறும். ஸோ அப்படி மாறக்கூடிய சோலில் வந்து எகைன் இந்த ப்ராடக்ட் அப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்பவுமே அதிக அளவுக்கான பாண்டிங் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ என்டையராக பார்த்தீங்கன்னா இந்த பியூ பேஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆகிருக்கும். சோலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 to 15% மெல்ட்டான ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அப்படியே வச்சு இந்த ப்ராடக்ட் வந்து மோல்டு பண்ணுறப்ப வந்து ரொம்ப ப்ராப்பரான அடாப்டிவ் வந்து கொடுக்குது. இது வந்து இதோட குவாலிட்டியை அண்ட் லைஃப் டைம் இன்க்ரீஸாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்குது. ஸோ உள்ள டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் லூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக மேலே இந்த மாதிரி ஒரு டாப் வச்சு மூடி இருக்காங்க. ஸோ இப்போ உள்ளேருந்து எடுத்துட்டாங்க அந்த ப்ராடக்ட்டை, எடுத்து எகெயின் வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சோல் வந்து ஒரு TPR சோல். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ப்ராப்பராகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் கையிலே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டை. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அது நமக்கு வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ராடக்ட்டை. இந்த கார்னர்ஸ்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் டச்சஸ் கொடுக்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சமே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரீசனால அந்த கார்னர்ஸ் ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நமக்கு. தென் வந்து இந்த சோல் நான் சொன்னேன்ல ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு. நார்மலாக கையில் எடுக்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் இந்த சோல். இது ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி கீழே தொங்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி சோல் வந்து நமக்கு ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு நிற்கும், ஓரளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கும். பட் அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும் அந்த சோல். ஸோ அந்தளவுக்கு அது கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அதோட ஃபிட்டிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமையறதுக்கு ஒரு ரீசனாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
வந்து அந்த எந்தெந்த இடத்துல ஜாயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அதை இனி ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடி ஸ்லிப்பர் வந்து ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லிப்பர் நம்ம ரா மெட்டீரியல்லேருந்து எடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. இது ஹீட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இது வந்து அப்பரும் ஹீட் பண்ணாங்க, பாட்டமும் ஹீட் பண்ணாங்க. பட் இதுக்கு வந்து அப்பர் ஹீட் பண்ண தேவையில்லையாமா, பாட்டம் சோல் மட்டும் ஹீட் ஆகிடுச்சுன்னா போதும். இந்த சோல் மெட்டீரியல் வந்து பியூ சோல். இதுக்கு முன்னாடி பார்த்தா டிபிஆர் சோல். ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சைடில் வந்து அந்த கவர் சைட் வால்ஸ் இருக்கனால அதை ப்ராப்பராக கவரிங் பண்ணி விட்டு ஒட்டுறாங்க. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தடோடும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். சைட் வால்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து விரிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டிட்டு எகைன் வந்து அந்த கையில் வச்சுருக்க அந்த ஒரு இரும்பு மாதிரி ஒரு பொருள் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வந்து ஃபோல்ட் பண்ணி விடுறாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சைட் வால்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். அதை வந்து இந்த ப்ராடக்ட்டோட ரெக்ஸின் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த பேஸ்ட்டோட சேர்ந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஒட்டிக்குது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் வந்து அது அந்த ப்ராடக்ட் மேலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹீட்டு ப்ளஸ் ப்ரெஷர் இதெல்லாமே இருக்கப்போ வந்து நல்ல அவுட்கம் கிடைக்கும் நமக்கு ப்ராடக்ட்டில். ஆஸ் யூஸ்வல் மெக்கானிக்கல் திங்ஸில் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்லிப்பர் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து அதோட பேர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடில் இருக்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து மெட்டீரியலாக வந்து விரிச்சு விட்டுட்டு தென் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் தான் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து முன்னாடி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சைடில் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல் ஃபிக்ஸிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமை கீழே சோலோட சர்ஃபேஸ் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இனி சைடு பண்ணல. இப்போ தான் வந்து சைடில் வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து சைடில் இருக்க அந்த சைட் வால் வந்து கொஞ்சம் மோல்டன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். தென் வந்து அவர் கையில் வந்து ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காருல, அது வந்து இரும்பில் இருக்கும். ஸோ இது வந்து இவங்க என்ன நேம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து தமிழில் இருக்கப்போ நம்ம சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய ஃபுட்வேர் மேனுஃபேக்சரர்ஸ் ஹேண்டில் செய்கிறவங்க வந்து இது வந்து கொட்டதுக்கு யூஸ் பண்ணுறதுனால கொட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொட்டலாம் தமிழில். இவங்க என்ன நேம் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ஜோடி ஸ்லிப்பருமே வந்து ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு அவுட்கம் ப்ராடக்ட் வந்திருக்கு. இதோட ரெண்டுமே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு ப்ராப்பர் அவுட்கம் வந்து வந்திருக்கு நமக்கு. ஸோ அது கண்ணில் பார்த்தாவே தெரியும். ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்ட் எடுத்து ஃபுல்லாக மோல்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இதோட ஃபினிஷிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஃபைன் ஃபினிஷிங்காக வந்து ரொம்பவே ஃபைன் ஃபினிஷிங்காக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ப்ராப்பரான ஃபினிஷிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கையில் மேக் பண்ணதான் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபைனான ப்ராடக்ட் ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே அமைஞ்சிருக்கு. பார்த்தாவே நமக்கு வந்து தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அதோட டிசைன்ஸ் இருக்குது. தென் சைடில் பார்த்தோம்னா அந்த ஃபுட்டோட அந்த டிசைன் வந்து ப்ராப்பராக வந்து அடாப்ட் பண்ணியிருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கக்கூடாது. ஒரு சின்ன அந்த ஃபூன் ஷேப்லாம் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிட்டிங் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்மளால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அது பாக்ஸ் மட்டும் பண்ணல, பாக்ஸ்க்குள்ள ஸ்லிப்பர் வச்சு கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். இது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தயாரான ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக அது வந்து ஃபைனல் அவுட்கம் ப்ராடக்ட்டாக கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ வந்து லைவ் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருந்த வாகியத்துக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் நம்ம இங்கே வந்து சொல்லிக்கலாம் நம்ம சேனலோட சார்பில் இருந்து. ஸோ இந்த டைம்லைன் வந்து நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டாக ஒரு 2 ப்ராடக்ட் செய்யறதுக்கு நமக்கு நியர்லி 2 மணி நேரம் பக்கம் எடுத்திருக்கு. பட் இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாளைக்கு 1000 to 1500 பேர்ஸ் வரைக்கும் செய்வாங்களாமா. ஸோ வந்து ரொம்ப அதிகமான ப்ராசஸ் இருக்கும், ரொம்ப ஸ்பீடான ப்ராசஸில் போயிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து சாம்பிளிங் போகிறப்பையும் சரி, நான் இந்த மாதிரி 1 பீஸ் 2 பீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்பையும் சரி, மிஷின்ஸ் அதிகமாக நம்ம வந்து இன்வால்வ் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடில் போகிறப்ப ஒரு பேர் செய்யறதுக்கு நியர்லி 1 hour எடுத்துரும். ஸோ 2 பேர் செஞ்சது 2 hours 2 hours பக்கம் நமக்கு வந்து எடுத்துருச்சு. ஸோ இதான் வந்து நம்ம சவுத் ஜோனில் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு ஃபுட்வேர் ப்ராடக்ட் இது. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கல்கத்தா ஸ்டைலில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து தமிழ் காப்லர்ஸ் யாராவது இருந்தாங்க, நம்ம சவுத் ஜோனில் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி கையில் வந்து ஹேண்ட்மேட் செய்ய தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம வந்து சீக்கிரம் ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வரணும் அப்படின்னா அது வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.